எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 ஃபிசிக்ஸில் 4th யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நம்ம உங்களுக்கு மாடல் காமிச்சுனா கண்டுபிடிச்சிருவீங்க. இதை பார்த்துக்கோங்க. இதுதான் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டரை பயன்படுத்திக்கிறாங்க. ரைட்டுங்களா? இந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டருடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். சப்போஸ் இதுதான் அந்த க்ளோஸ்டு சர்க்யூட்னு வச்சுக்கோங்களேன். இதான் க்ளோஸ்டு சர்க்யூட்னா இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் எந்த விதத்துலையாவது நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ண வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த க்ளோஸ்டு சர்க்யூட் கூட லிங்க் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் PQRSன்னு சொல்லக்கூடிய இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா இந்த காயிலில் லிங்கான ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா இந்த PQRS அப்படிங்கிற அந்த காயில் என்ன உருவாகும்? ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆச்சுனாக்கா இந்த காயிலில் நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா அதை தொடர்ந்து இந்த காயில் PQRS காயிலில் நமக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆகும். ரைட்டுங்களா? அப்போ கரண்ட்டு இந்த PQRS அப்படிங்கிற காயிலில் உருவாச்சுன்னா அந்த கரண்ட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது அந்த கரண்ட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க தான் ஃப்ளமிங்கினுடைய ரைட் ஹேண்ட் ரூலை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஃப்ளமிங்கினுடைய ரைட் ஹேண்ட் ரூல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம்ப் ஆஃப் த ரைட் ஹேண்ட் நம்ம மியூச்சுவலாக பெர்பெண்டிகுலராக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தம்ப் ஃபிங்கர் which gives the direction of motion of the conductor, 4 finger which gives the direction of magnetic field, middle finger which gives the direction of induced current அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டரில் மிக முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா இது இருக்கு இல்லையா? இது வந்து ஸ்டேட்டார் கோர். இந்த ப்ளூ கலரில் ஒன்று காண்பிச்சிருக்கும் இல்லையா? இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று தெரியுது. இதுதான் என்ன அப்படின்னாக்கா ஸ்டேட்டார் கோர். இந்த ஸ்டேட்டார் கோரில் 2 கட்டு இருக்கும். அந்த கட்டு எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் நமக்கு என்ன இருக்குது? காயில் இருக்கும். இந்த காயில் எக்ஸாக்டாக அந்த கட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அந்த காயில் தான் இது பாருங்கள். இதுதான் அந்த காயில். இந்த காயில் இந்த ஸ்டேட்டார் கோர்னுடைய அந்த கட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த கட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த காயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ்டான பொசிஷனில் இருக்கும். ஸோ இது வந்து PQRS அப்படிங்கிற இந்த காயில். புரியுதுங்களா? அந்த காயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவோம். என்ன அப்படின்னா இந்த காயில் பாருங்கள், நம்ம அந்த ஸ்டேட்டார் கோர்க்குள்ளே இருக்கக்கூடிய காயில் தான் அது. இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. எல்லா டர்ன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குனாக்கா சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன் இருந்தாலும் சரி இந்த எல்லா நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் ஒரே லாங் ஒயர் தான். சரிங்களா? அந்த ஒயர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? அப்படி ரெக்டாங்குலர் ஷேப்பில் பவுண்ட் பண்ணி ஃபுல் பேக்கேஜில் எப்படி இருக்குது? இதில் PQRS பாருங்கள். PQRS புக்கில் PQRSன்னு இருக்குது. ரைட்டுங்களா? 2 எண்டு இருக்கும். இந்த காயிலில் தான் ஃப்ளக்ஸு சேஞ்சஸ் ஆகும். இந்த காயிலில் தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இந்த காயிலில் தான் நமக்கு என்ன உருவாகும்? கரண்ட்டும் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம இந்த இடத்துல 2 எண்டு இருக்குது பாருங்கள். இந்த 2 எண்டு இடையில நம்ம டிவைஸ் சப்போஸ் ஒரு பல்பை கனெக்ட் பண்ணோம்னாக்கா அந்த பல்பு என்ன ஆகும்? க்ளோ ஆகும். இதில் உருவான கரண்ட்டு காரணமாக இந்த பல்பு என்ன ஆகும்? க்ளோ ஆகும். சரிங்களா? ஸோ இது ஒரு சிங்கிள் சர்க்யூட்டும் கூட. நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கலாம். எல்லா டர்ன்ஸையும் சேர்த்தாவே ஒட்டுமொத்தமாகவே இது ஒரு சிங்கிள் சர்க்யூட் தான். ரைட்டுங்களா? இந்த சிங்கிள் சர்க்யூட்டை தான் இந்த ஸ்டேட்டார் கோர்னுடைய கட்டுக்குள்ளே உள்ள நுழைச்சி வச்சுருக்கோம். அதனுடைய ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் இங்கே பார்க்குறீங்க. ரைட்டுங்களா? இப்போ இது ஸ்டேட்டார் கோரில் 2 கட்டு இருக்குது. அந்த கட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இந்த PQRS அப்படிங்கிற காயில் உள்ள நுழைச்சிருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா இதுதான் போர்டோடைய பிளேனு. இதுதான் என்னது? இந்த காயில் PQRS அப்படிங்கிற இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்குடைய பிளேனு. இந்த பிளேன் பாருங்கள். இந்த பிளேனுக்கு இதோடைய பிளேன் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்குது. இதை பாருங்கள். இதுதான் இதுதான். புரியுதுங்களா? இது வந்து இப்படி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் இதுதான் காயில்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதுதான் காயிலோட பிளேன். இப்போ எப்படி இருக்குது? இந்த போர்டோட பிளேனுக்கு பேரலாக இருக்குங்களா? இந்த காயிலோட பிளேனும் இந்த போர்டோட பிளேனும் பேரலல். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த போர்டோட பிளேனுக்கு இந்த காயிலோட பிளேன் எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ நம்மளுடைய புக்கில் இந்த பொசிஷனை தான் கொடுத்துருக்குறாங்க. இது போர்டோட பிளேன். தட் மீன்ஸ் உங்களுடைய புக்குடைய பிளேன், பேப்பருடைய தாளுடைய பிளேன் இது அந்த காயிலுடைய பிளேன் அப்படின்னாக்கா இந்த பொசிஷனில் போர்டுடைய பிளேனும் இந்த காயிலோட பிளேனும் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் என்ன அப்படின்னாக்கா இந்த
ரோட்டார். ஏன்னா இதை ரோட்டார் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. இப்படி இருக்குது இல்லையா, இந்த நம்ம பாருங்கள், இதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். பாருங்கள் இது என்ன பாருங்கள், ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல ரொட்டேட் ஆகுது உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? இந்த இடத்துல யார் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அந்த மிடில் போர்ஷன் தான் என்ன மாதிரி இருக்குது, ரொட்டேட் ஆகுது. மற்றது எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்குது. அதனால் இப்போது இந்த போர்ஷன் தான் என்ன ரோட்டார்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டாரில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, காயில் வவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அது ஒரு மெட்டல். அந்த மெட்டல் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா என்ன டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்கிறத தெரியும். ஸோ அந்த மெட்டல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயில் வவுண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த காயிலில் 2 டர்ன் இருக்கும். அந்த டர்ன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஸ்லிப் ரிங்ஸ், இது ஒரு ஸ்லிப் ரிங்ஸ். மொத்தம் 2 டர்ன் இருக்கும்ல இந்த காயிலில். அந்த காயிலோட ஒரு டர்ன் வந்து இந்த ஸ்லிப் ரிங்ஸ் கூடயும், இன்னும் 2 வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லிப் ரிங்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் அரேஞ்ச்மெண்ட் என்ன செய்யணும்னாக்கா ரொட்டேட் ஆகும். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ஹோல் அரேஞ்ச்மெண்ட் என்ன செய்யுது, இந்த இடத்துல அந்த ரோட்டார் அப்படிங்கிற போர்ஷன் சுற்றுது. ஸோ இதில் ஸ்டேட்டார் ரோட்டார் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டரில் எந்த பார்ட் ரொட்டேட் ஆகுதோ அது ரோட்டார், எந்த பார்ட் ஃபிக்ஸடாக இருக்கோ அது என்ன ஸ்டேட்டார். ஸ்டேஷ்னரி பார்ட் ஆஃப் இந்த ஜெனரேட்டரில் இருக்கிறது தான் ஸ்டேட்டார்னு சொல்கிறோம். ரொட்டேஷன் பார்ட் ஆஃப் த ஜெனரேட்டர் தான் என்ன சொல்கிறோம், ரோட்டார் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த போர்ஷன் தான் உங்களுக்கு என்ன செய்யுது, ரொட்டேட் ஆகுது. அதனால் இது பேர் தான் என்னது, ரோட்டார். இது எல்லாமே இந்த ஸ்டேட்டார், இது ஃபிக்ஸடாக தான் இருக்குது, காயில் ஃபிக்ஸடாக தான் இருக்குது. அதனால் இது என்னது ஸ்டேட்டார், இந்த ஆர்மேச்சர் வைண்டிங், ரைட்டுங்களா? இப்போது இந்த இடத்துல இனிஷியலாக எப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? இந்த இடத்துல எப்படி இருக்குது, இது இந்த காயிலுக்கு நீங்கள் டிசி பவர் சப்ளை எப்படி அப்ளை பண்ணிடுவீங்கன்னா, இதுதான் வந்து என்னென்னாக்கா ப்ரஷஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபிக்ஸடாக இருக்கும். அது வந்து என்னக்கா அது மூவ் ஆகாது. அந்த ப்ரஷஸ்க்கு 2 ஒயர் எடுத்துருப்பாங்க. அந்த 2 ஒயர் என்ன பண்ணிடுவாங்க, டிசி பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணி, அந்த டிசி பவர் சப்ளை என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ப்ரஷஸ் வந்து ஸ்லிப்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லிப்ரிங்ஸ் என்ன பண்ணியிருக்கும், அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கும், ரைட்டுங்களா? அப்போது இந்த ப்ரஷஸ் மூலிமா ஸ்லிப்ரிங்ஸ் வழியாக தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த வைண்டிங் என்ன பண்ணுறோம், நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறோம். ஸ்லிப்ரிங்ஸ், இந்த காயில், இந்த மெட்டீரியல் எல்லாமே என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும். ஆனால் இந்த ப்ரஷஸ் என்ன பண்ணிருக்கோம், ஃபிக்ஸடாக தான் இருக்கும், ரைட்டுங்களா? ரைட். இப்போ நமக்கு இந்த கரண்ட் இந்த காயில் கொடுத்த உடனேவும் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிடும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ப்ரொஜெக்ட் பண்ண தான் இந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க, சேலியன்ட் போல் சொல்கிறாங்க, ரைட்? இப்போதைக்கு இந்த பொசிஷனில் இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இனிஷியல் பொசிஷன் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது நார்த் போல், இது சவுத் போல். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்குங்க, ரைட்டுங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்குது. சப்போஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி, தட் மீன்ஸ் எந்த டைரக்ஷனில் சொல்கிறீங்க, இப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிளாக் வைஸில் ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியோட இந்த ரோட்டார் என்ன செய்யுது, இப்படி ரொட்டேட் ஆகுது. பார்த்துக்கோங்க, இப்படி ரொட்டேட் ஆகுது. ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியோட இப்படி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இப்படி தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ பிகினிங்கில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இந்த ரோட்டார் நார்த் போல் இப்படி காண்பிச்சிட்ருக்கு. சப்போஸ் இது இப்படி திரும்பிச்சுன்னா, இங்கேருந்து இப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த PQRS அப்படிங்கிற காயில் என்ன இருக்கும், ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆன உடனேவும் இந்த PQRS அப்படிங்கிற இந்த காயிலில் EMF என்ன ஆகிருக்கும், இன்டியூஸ் ஆகிருக்கும். EMFக்கு அடுத்து என்ன வந்திருக்கும், கரண்ட் வந்திருக்கும் இல்லையா, கரண்ட் இன்டியூஸ் ஆகிருக்கும் இல்லையா. அந்த இன்டியூஸ் ஆன கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ளமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூலை அப்ளை பண்ணணும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, புக்லேயே கவனமாக பாருங்கன்னே சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மேக்னெட், இந்த இடத்துல நார்த் போல் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்த இது இப்படி வரும்பொழுது, அதாவது கிளாக் வைஸ் இந்த மேக்னெட்டிக் டைரக்ஷன் இப்படி போகும்பொழுது ஃப்ளக்ஸு சேஞ்சஸ் ஆகுது. இந்த காயிலில் ஃப்ளக்ஸு சேஞ்சஸ் ஆனோடனே EMF இன்டியூஸ் ஆகிடுச்சு. EMFக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சு, நமக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆகிடுச்சு. இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த PQ கண்டக்டரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த RS கண்டக்டரில் எவ்வளவு இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு தான் ஃப்ளமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ண போகிறதா சொல்கிறோம். ஸோ அகைன் சொல்கிறேன், 4 ஃபிங்கர் விச் கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மிடில் ஃபிங்கர் தான் அந்த கண்டக்டரில் இன்டியூஸ் ஆன கரண்ட்டோடைய டைரக்ஷன். தம்ப் விச் கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கண்டக்டர் PQவாக இருக்கட்டும் அல்லது RSஆக இருக்கட்டும் என்ன ஆகலை, இட்ஸ் நாட் இன் மோஷன், ஸ்டில் இட் இஸ் அ ரெஸ்ட். இங்கே எது தான் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் டைரக்ஷன் தான் மாறுது. ஸோ நல்லா கவனிங்களேன், இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய மரங்களை பாருங்கள், அது பேக்வேர்டில் போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் தான் மூவ் ஆகிறீங்க, அங்கே அது எப்படி இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும், நீங்கள் மூவ் ஆகும்பொழுது உங்களை பொறுத்து அந்த மரங்கள் எப்படி இருக்குது, பின்னாடி போகிற மாதிரி தெரியுது. அதுபோல் தான் இந்த இடத்துல காயில் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த மேக்னெட்டிக் டைரக்ஷன் கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா
இந்த பிக்யூ கண்டக்டர் என்னது இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இங்கேருந்து கண்டக்டர் இப்படி இருக்குல்ல, இந்த பக்கம் திரும்புற மாதிரி எடுத்துக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போச்சுன்னா, கிளாக் வைஸ் போச்சுன்னா, இந்த பிக்யூ அப்படிங்கிற இந்த கண்டக்டர் என்ன பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், இப்படி திரும்புற மாதிரி வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் இங்கே இருக்கிறது இது ஃபிக்ஸடாக வச்சுட்டிங்கன்னா இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆன மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக என்ன நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, கண்டக்டர் மூவ் ஆகலை, மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. பட் இன் ஆர்டர் டு அப்ளை த ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா வெர்ச்சுவலாக இந்த பிக்யூ கண்டக்டர் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இப்படி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அந்த கான்செப்டை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கேருந்து இப்படி மூவ் ஆச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரொட்டேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபிக்ஸ்டான கண்டக்டர் இப்படி டர்ன் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளமிங்கினுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி தானே இருக்குது, நார்த் போல் இது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். கண்டக்டர் இங்கேருந்து கண்டக்டர் இப்படி வந்திருக்கு, அதனால் என்ன பண்ணிக்கலாம், இப்படி காண்பிச்சிக்கலாம். இங்கேருந்து கண்டக்டர் இப்படி வந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை மேல் நோக்கி காண்பிச்சாச்சு. மோஷன் ஆஃப் த கண்டக்டர் இப்படி இருந்து இப்படி வந்திருக்கு. தென் இங்கே பாருங்கள், இந்த ஃபிங்கர் இப்படி போகுது, அதாவது பி கியூ ஆர் எஸ்னா கரண்டோட டைரக்ஷன் இந்த பிக்யூ அப்படிங்கிற கண்டக்டரில் பியிலேருந்து கியூ நோக்கி, தட் மீன்ஸ் உள்நோக்கி, அதாவது இந்த போர்டோட பிளேனுக்குள்ளே தொலைச்சிட்டு போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஃப்ரம் பி டு கியூ போகிற மாதிரி இருக்கும். அப்போ கரண்ட் இங்கே பியிலேருந்து கியூ வந்துச்சுன்னா கியூவிலேருந்து ஆர் வரும், ஆர்லேருந்து இங்கே வரும், எஸ்க்கு வரும். அப்போ இங்கே கரண்ட்டோட டைரக்ஷன் உள்நோக்கி போகிற மாதிரியும் இந்த கண்டக்டரில் கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்க மாதிரியும் வெளிநோக்கி வர மாதிரி இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? இதுதான் அந்த ஃப்ளமிங்கினுடைய ரைட் ஹேண்ட் ரூலோட அட்வான்டேஜ். சொன்னது புரிஞ்சிச்சிங்களா? இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ரொட்டேஷன் அப்பையும் ஒரு கால் ரொட்டேஷனை பிரித்து ஒவ்வொரு ரொட்டேஷன் அப்பையும் ஒரு கால் ரொட்டேஷன், ஒரு குவார்ட்டர் ரொட்டேஷன், அடுத்த குவார்ட்டர் ரொட்டேஷன், அடுத்த குவார்ட்டர் ரொட்டேஷனில் எவ்வளவு இஎம்எஃப் நமக்கு வேரியேஷன்ஸ் காண்பிக்குது அப்படிங்கிறத நம்ம டயக்ராமேட்டிக்காக அந்த இடத்துல சொல்லலாம். சரிங்களா? வரைஞ்சி காண்பிச்சுக்கலாம். சாப்பீஸ் ரைட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த காயில் ஃபிக்ஸடாக இருக்குது இல்லையா, வரைஞ்சிக்குவோம். திஸ் இஸ் த காயிலுடைய ஓரியன்டேஷன். அது ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது எல்லாமே அந்த காயில் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையுமே காமனாக அந்த காயிலுடைய ஓரியன்டேஷன், தட் மீன்ஸ் பொசிஷன் நம்ம வரைஞ்சிக்கிட்டாச்சு. ரைட். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, இந்த காயில் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குங்களா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். புரியுதுங்களா? ஏன்னா இப்படி தான் காண்பிச்சிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இப்போது இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் இருந்திருக்குன்னா இந்த ஆங்கிளில் இருக்குது. இதே நம்ம என்ன வச்சுக்கலாம், இந்த பிளேனுடைய நார்மல்னு வச்சுக்கலாம். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் இந்த காயிலுக்கு வரைப்பட்ட நார்மலும் சேம் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ தீட்டாவோட வேல்யூ இந்த இடத்துல 0வாக இருக்கும். தீட்டாவோட வேல்யூ 0 அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு அந்த இஎம்எஃப் எப்படி வேரியேஷன்ஸ் ஆகுதுன்றதை காண்பிக்கிறதுக்கு வரைஞ்சிக்குவோம். இந்த பொசிஷனில் தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. அப்போது E is equal to EM sin omega tன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நமக்கு அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்னுடைய மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன். ஒமேகா டி தான் தீட்டாக்கு ஈக்குவல்னா sin 0 0. ஸோ டோட்டல் இஎம்எஃப்பும் 0 ஆகிடும் இந்த பொசிஷனில். அடுத்து இந்த பொசிஷனில் காயில் அப்படி தான் இருக்குது, PQRS. இந்த PQRS இப்படி தான் இருக்குது, இங்கேயும் PQRS அப்படி தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்கள் இப்படி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே இருந்த நார்த்து இப்படி இங்கே இருந்த நார்த்து அடுத்த குவார்ட்டர் ரொட்டேஷன் இப்படி போயிடுச்சு. இப்போ நார்த் டைரக்ஷன் இப்படி போகுதுங்களா. திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியோட என்ன பண்ணியிருக்கு, இப்படி மூவ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். திஸ் இஸ் த வாட் அபவுட் திஸ், அந்த பிளேன் குறையப்பட்ட நார்மல் இப்படி இருக்கும், நார்மல் இப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா 90. ஸோ தீட்டாவோட வேல்யூ 90னாக்கா sin 90ஓட வேல்யூ 1. அப்போ E is equal to மேக்ஸிமம் இஎம்எஃப்பை ரீச் பண்ணுது. அப்போது இந்த பொசிஷனில் 0ல் இருந்த இஎம்எஃப் இந்த பொசிஷன் அந்த மேக்னெட் ரொட்டேட் ஆகும்பொழுது இந்த மேக்ஸிமம் இஎம்எஃப் அடையுது. அடுத்து இந்த ஓரியன்டேஷன் எது அப்படின்னாக்கா இப்படி இருக்கிறது இப்படி வருது. ரைட்டுங்களா? இப்படி வருது, பார்த்துக்கோங்க இப்படி வருது. இப்போ இதுதான் நார்த்து, இது என்னது, இந்த பிளேன் குறைப்பட்ட நார்மல். பிளேன் குறைப்பட்ட நார்மல் இப்படி வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி போகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படியும்
பிளேனுக்கு வரையப்பட்ட நார்மல் இப்படி இருக்கிறதுனால ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகிடும் நமக்கு 180 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிதானுங்களே 180 டிகிரி. ஸோ 180 டிகிரினா சைன் 180 வேல்யூ 0. ஸோ இஎம்எஃப் என்ன ஆகிடும் நமக்கு இந்த பொசிஷனுக்கு ஓரியன்டேஷனுக்கு 0 ஆகிடுது. ரைட்டுங்களா? அடுத்தது இந்த பொசிஷனுக்கு வரலாம். இது P Q R S தான். அதேபோல் இது P, இது Q, இது R, இது S. அப்போது இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்குது. அடுத்த குவார்ட்டர் ரொட்டேஷனில் என்ன ஆகுது இப்படி வரும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி வருது. ரைட்டுங்களா? இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வருது. இப்போது நார்த் போல் இங்கே இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். இந்த காயிலுக்கு வரையப்பட்ட நார்மல் இப்படி இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி தானே காண்பிச்சிட்ருக்கு. அப்போது இந்த நார்மல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஒட்டு மொத்தமாக 270 டிகிரி என்ன இருக்கும் நமக்கு ரொட்டேட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல், இந்த காயிலுடைய நார்மலை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்குது 270 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. சைன் 270 வேல்யூ என்ன ஆகுது -1னா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும் -cm வந்துடும். இந்த -cmனாக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல மேக்ஸிமம் இஎம்எஃப் ரீச் பண்ணுறது ஆப்போசிட் டைரக்ஷனில். அடுத்த ஃபைனல் பொசிஷன், அதாவது இந்த காயில் என்ன செய்யுது இப்படி இருக்கிறது இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்படி இந்த இடத்துல இப்படி வந்துடுது. ரைட்டுங்களா? இப்படின்னாக்க ஏற்கனவே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நார்த்து இங்கே போயிருந்துச்சு, இங்கே போயிருந்துச்சு, மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே வந்துருச்சு. இருந்த இடத்துக்கே மறுபடியும் வந்துருக்கு இல்லையா? ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போது என்னது இதுதான் நார்மல், இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். இப்போ ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணதுனால 360 டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ 360 டிகிரினா பழைய மாதிரியே இதுதான் பியோட டைரக்ஷன் நிற்குது. பியோட டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல சைன் 360 வேல்யூ 0. ஸோ டோட்டல் இஎம்எஃப் 0 ஆகிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேட் ஆகும்பொழுது நமக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய அந்த இஎம்எஃப் என்ன ஆகுது இந்த மாதிரி ஒரு சைனூசாய்டல் நேச்சரில் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரொட்டேஷன் ஒரு இஎம்எஃப் உருவாக்கியிருக்கு. அப்படின்னா இது போல் எத்தனை தடவை சுற்றுதோ அத்தனை தடவை இந்த மாதிரி சைக்கிள்ஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு இப்போ புரியும். இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகும் பொழுது இந்த காயிலில் லிங்க்கான ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகுது. காயிலில் லிங்க்கான ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகும் பொழுது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறத அடுத்து கரண்ட் உருவாகுது. கரண்ட்டை டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளமிங்குடைய ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அந்த கரண்ட்டோட டைரக்ஷன் இங்கே பார்க்கும்போது Pலேருந்து Q இப்படி போகுது, Rலேருந்து S இப்படி வெளியே நோக்கி வருது. ரைட்டுங்களா? ஒவ்வொரு பொசிஷன்லையும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இந்த காயிலுடைய நார்மலையும் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தீட்டாவை எடுத்து இஎம்எஃப் அப்ளை பண்ணும்போது ஒரு ரொட்டேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு இஎம்எஃப் நமக்கு உருவாகிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் 3 ஃபேஸ் ஜெனரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாடல் வச்சு பார்க்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா 3 ஃபேஸ் ஜெனரேட்டரும் ஈஸி தான். சரிங்களா? இது பேசிக் வெர்ஷன். அது என்னது 3 காயில் வேறு ஸ்லாட்டில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பிக்கு தெளிவாக படித்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்த டாபிக் ஈஸியாக புரியும். தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட்